பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும், விசேஷமாக பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அன்புக்குரிய சகோதரருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஒரு நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்தியத்தினுடைய தலைப்பு நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் அருமையாக சொல்லிட்டாரு. என்னதுங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க? டகா, இல்லைங்களா? டகா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தோம்னா, நீங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, இல்லைங்களா? அப்ப நொறுக்க சித்தமாகி என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நொறுக்கிறது, இல்லைங்களா? அப்படின்னா என்னது? நொறுக்கி போடுறதுன்னா என்னது? இப்போ ஒரு கையில் நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நம்ம அப்படியே என்ன செய்யறோங்க? நொறுக்கி போடுறது, அப்படி எடுத்துக்கலாங்களா? அப்படி கிரஷ்ட், இல்லைங்களா? ஆனா ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும்போது பரிஷ் என்ற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா துண்டு துண்டாக என்ன செய்யறதுங்க? நொறுக்கி போடுறது. அப்ப கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம்? துண்டு துண்டாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்க நொறுக்கி இருக்கிறாங்க, இல்லைங்களா? நம்ம இந்த கடைகள்லாம் பார்ப்போம், இல்லைங்களா? அந்த ஆட்டுக்கறிலாம் வெட்டுறவங்க பார்த்துருக்கோம், இல்லைங்களா? அவங்க அந்த கொத்துக்கறி போடுவாங்க, பார்த்துருக்கோங்களா? இப்போ அதுதான் என்னதுங்க? கொத்தி போடுறது தான் என்னதுங்க? அந்த நொறுக்கிற விஷயம் தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் அவரை நொறுக்க அங்க சித்தம் ஆயிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பாடம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது பஸ்காவினுடைய காலப்பகுதிகளாக இருக்கிறதுனால நாம பார்க்கிறதான பாடம் கூட எப்படித்தான் இருக்குதுன்னா, கர்த்தருடைய பாடுகள் மற்றும் அதனுடைய விஷயங்களை நினைவு கூறுகிறதான விஷயமா தான் என்ன பண்ணுவோம் இந்த பாடம் இருக்கும். அப்ப எந்த ஒரு காலப்பகுதியில இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்குது அப்படின்னா, அந்த ராத்திரி கெஸ்தமனே தோட்டத்திற்கு நம்முடைய கர்த்தர் அவர் போறார், இல்லைங்களா? அதிலிருந்து கல்வாரி வரைக்கும் அவர் கடந்து வந்துட்டதான பாதைகள் தான் என்னவா இருக்கும்னா இந்த பாடமாக இருக்கும். அவர் எப்படியான அந்த பாடுகளுக்கு உள்ளாக அவர் கடந்து போயிருக்கிறார் என்பதை கூட நம்ம என்ன செய்யலாம். அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு அப்பம் என்றால் என்ன, இல்லைங்களா? திராட்சரசம் என்றால் என்ன, இல்லைங்களா? அப்புறம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றால் என்ன, அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றோம், நம்ம பாடங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த பாடம் கூட அது எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க கர்த்தருடைய அந்த பாடுகள் அல்லது அவர் கடந்து போனதான அந்த சில நிகழ்வுகளுக்குள்ளாக நாமளும் என்ன செய்ய போறோம் இன்றைய நாள்ல நாமளும் என்ன செய்யறோம்னா அதை நம்ம போய் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரி, நம்ம கண் முன்னாடி என்ன செய்யலாம், அதை கொண்டு வந்து அங்க நிறுத்தலாம், பார்க்கலாம். அப்ப நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 39வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். பாருங்க, பின்பு அவர் புறப்பட்டுன்னா எங்க இருந்து கிளம்புறாருங்க? மேல் வீட்டு அறையிலிருந்து கிளம்புறாருங்க. மேல் வீட்டு அறையிலிருந்து அவர் கிளம்பி எங்க போறாருன்னா அங்க ஒலிவ மலைக்கிட்ட அங்க போறாருன்னு அங்க சொல்றாங்க. கெஸ்தமனி கிட்டத்தட்ட அவர் என்ன செஞ்சுட்டாங்க? கெஸ்தமனி தோட்டத்துக்கு போறத அங்க என்ன செய்யறாங்க? அங்க மென்ஷன் பண்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க போய் அவர் என்ன செஞ்சாரு? முதல்ல ஒரு மேல் வீட்டு அறையிலேயே என்ன செய்யறாருன்னா அந்த அடையாளங்களை அங்க ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருங்க? பட்டயங்களை எடுத்துக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ கடந்து வந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, இப்போ அவர் என்ன செய்யறாரு? நீங்க வாசிக்கலாம். லூக்கா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பாருங்க என்ன சொல்லிட்டாரு? இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு, இல்லைங்களா? வந்ததற்கு அப்புறம் என்ன சொல்றாருங்களா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? வாசிங்க 41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. ஒரு கல் எறிகிற தூரம் வரைக்கும் என்ன செய்யறாருங்கன்னா கொஞ்சம் கடந்து போறாருங்க. கல் எரிஞ்சோம்னா எவ்வளவு தூரம் போகுங்களோ அவ்வளவு தூரம் என்ன செய்யறாருங்க? அவர்களை விட்டுட்டு கொஞ்சம் கடந்து போறாரு. 42.
பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ம். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவருக்கு என்ன தெரியுமா? அவர் எப்படியான பாடுகள் பின்னாடி அனுபவிக்க போறார் என்பது அவருக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா, முன்கூட்டியே அங்க தெரிஞ்சிருந்துச்சு. அவர் தன்னுடைய மனதளவுல எப்படித்தான் இருந்தாருன்னா, அவர் தயாரா தான் இருந்தார். இருந்துட்டாலும் இந்த இடத்துல அவர் வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டுங்கிறார். அப்ப எதை பத்தி பேசுறாரு? வரக்கூடிய பாடுகள் பத்தி பேசுறாருங்களா? நமக்கு நல்லா தெரியும் எதை பத்தி பேசுறாருங்க. அவருக்கு வரப்போகிற அவமானம், அவர் மேல வைக்கக்கூடிய அந்த பழிச்சொல் இல்லைங்களா? அவர் தேவ தூஷணம் அங்க சொல்லிட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பழிச்சொல், இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யலாங்க, நீங்க கூட்டும். ஆயினும் அது எப்படின்னா, உங்களுடைய சித்தத்தின்படி அது இருக்கட்டும் அப்படின்னு நம்முடைய கர்த்தர் அங்க ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ற விஷயம் அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம நார்மலா ஜெபம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்ல. மாறாக எப்படி இருக்குன்னா, நீங்க 44வது வசனம் வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. பாருங்க சகோதர சகோதரிகளே, அவர் ஜெபம் பண்றாரு, அவர் தன்னுடைய அப்பாட்ட பேசுறாரு. அவர் பேசும்போது வியாகுலத்தினுடைய உச்சத்துல என்ன வருதுங்களாம்? வியர்வை அங்க ரத்தத்துல வருதுங்களாம். ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு அங்க நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ஹெமிட்ரோசிஸ் என்று அங்க சொல்றாங்க. அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வழியா அங்க என்ன ஆகும்னா, அந்த ரத்த நாளங்கள் வெடிச்சு என்ன செய்யுதுங்களாம், அங்க வெளியே வருங்களாம். இது எப்படி வந்துரும்னா, நார்மலா ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னா என்ன செய்யாதுங்க, நிச்சயமா வராது இல்லைங்களா? இப்போ உச்சபட்சமான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒருவருக்கு தான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது, அந்த ரத்த நாணங்கள் வெடிச்சு வேர்வை வரக்கூடிய துவாரங்கள் வழியா என்ன வருதுங்களாம், ரத்தங்கள் சும்மா மெலிசா வரலைங்களாம், பெரும் துளிகளாக அங்க வந்து விழுது. அப்ப அன்பான சகோதரர்களே, ஏன் கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? முன்னாடியே தெரியும் இல்லைங்களா? இப்படிதான் அவர் மரிக்க போறார் என்பதை அவரே என்ன சொல்லியிருக்காருங்க. அநேக நேரங்கள்ல சீஷர்கள் மத்தியில் அங்க சொல்றார், ஒவ்வொரு வருஷமும் அவர் எருசலேமுக்குள்ள வரும்போது, அவர் பஸ்காவை அனுசரிப்பதற்காக வரும்போதெல்லாம் அங்க யூதர்கள் மற்ற குற்றவாளிகளை எங்க சிலுவையில் அறைந்திருக்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவர் பார்த்திருப்பார். அப்ப தெரியும் இந்த விதமாகத்தான் மரிக்க போறார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். இருந்துட்டாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க என்ன செய்யலைங்க, அந்த பாத்திரம் இல்லைங்களா, அந்த தேவ தூஷணம் என்ற வார்த்தை அவரால் என்ன செஞ்சுக்க முடியலைங்க, அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிருப்பார் நினைச்சு பாருங்க. நம்ம இப்ப அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருந்து அதை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம். அன்பான சகோதர சொல்லி ஒருத்தர் அந்த அளவுக்கு மனவேதனையோட நம்ம முன்னாடி நின்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவர் எதுவுமே சாப்பிடலைங்க. அன்னைக்கு ராத்திரியில என்ன செஞ்சிருக்காரு, அந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு வந்திருக்கிறார், வேற எதுவுமே அவர் செய்யலைங்க. ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டார். நம்ம மனசளவுல நம்ம சோர்வாயிட்டோம்னாலே உடம்பு என்ன ஆயிருங்க, நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், ஏன் பிரதர் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மனசு சரியில்லை பிரதர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு மனசு சரியில்லைனாலே உடம்பு எப்படித்தான் வெளியே காமிக்கும்னா, அங்க டல்லா தான் காமிக்கும். அப்படி இருக்கும்போது இவர் எந்த அளவிற்கு அங்க பாதிப்புக்குள்ளாக அங்க இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரத்தம் என்ன செய்யுதுங்களாம், அங்க வெளியே வருது. இப்படியான சூழ்நிலையில தான் அங்க 12 பேர்ல ஒருவர் என்ன செய்யறாருங்க, அங்க கூட்டிட்டு வரா இருப்பாருங்க, அவரை காட்டி கொடுப்பதற்கு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவனிடத்தில் சேர்ந்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாதுங்களா? தெரியுமா தெரியாதுங்களா? அப்புறம் ஏன் அவரை காட்டி கொடுக்கணும்? பாருங்க, அநேக நேரங்கள்ல அவர் வந்து பேசும்போது அவரை சுத்தி எப்படித்தான் இருக்கும்னா, நிறைய கூட்டங்கள் அங்க இருக்கும். அதனால தூரமா இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அவருடைய உருவம் எப்படி இருக்காதுங்க, சரியா தெரியாது. அவங்க யூதர்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க. முக்கியமா அந்த 12 பேரும் எப்படித்தான் இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே சாயல் உடையவர்களாகத்தான் அங்க இருந்தாங்கன்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க யூதாஸ் வந்து இவர் தான் கர்த்தர்னு சொல்லைங்க, அவர் வந்து என்ன சொல்றாருங்க, முத்தமிட்டு அங்க காட்டி கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் என்ன பேசுறாரு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். பாருங்க, இங்க யூதாஸ் வந்து முத்தம் கொடுக்கிறாரு. அதனுடைய நோக்கமும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க தெரியும்.
எப்படி கேட்கிறாரு? சிநேகிதனேங்கிறாரு. நாம கொஞ்சம் பதட்டமா இருந்துட்டோம்னாலே நம்முடைய பேச்சு எப்படி இருக்குங்க இல்லைங்களா? நம்மளை யாராவது கொஞ்சமா கோவப்படுத்தி விட்டாங்கன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கொஞ்சம் படபடப்பா இருந்தோம்னா எப்படி இருப்போங்க? நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு. ஆனா கர்த்தர் அவர் இருந்துட்டதான மனநிலை அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லைங்களா? அந்த மனநிலையை நம்மளால விவரிக்கவே முடியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில அங்க யூதாஸ் காரியத்து வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்குறாருங்களாம். அன்பின் வெளிப்பாடான அந்த முத்தத்தை வைத்து என்ன செய்யறாருங்க, அங்க காட்டி கொடுக்குறாரு. அதை காட்டி கொடுக்கும் போது கர்த்தர் கூட எப்படி பதில் பேசுறாரு தெரியுங்களா? சிநேகிதனேங்கிறாருங்க. அவர் என்ன சொல்லல, வெறும் யூதாஸ்ன்னு பேர் கூட சொல்லுங்க, அவர் சிநேகிதனே நீ ஏன் வந்திருக்கிற. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது முத்தத்தினால் நீ காட்டி கொடுக்குறாயா நாங்க கேட்கிறாருங்க இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, இந்த சூழ்நிலையில இருக்கும்போது இப்ப என்ன செய்யறாங்க போர் சேவர்கள்? அங்க அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு எங்க கூட்டிட்டு போறாங்க? ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போனாங்க பாருங்க, காய்பாட்டை கூட்டிட்டு போனோம். ஆனா எங்க கூட்டிட்டு போறாங்க? அண்ணாட்ட கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா? அண்ணாட்ட கூட்டிட்டு போனோம்னா அங்க விசாரணைகள் அங்க நடக்குது. அன்பான சகோதர சகோதரி, நீங்க வாசிங்க மத்தேயு 26:57. காய்பா கிட்ட கூட்டிட்டு வந்ததற்கு பிற்பாடு நடக்க விஷயங்கள் அங்க இருக்கு. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். அங்க என்ன செஞ்சிட்டாங்களாம்? எல்லாரும் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ 26ஆம் அதிகாரம் 59வது வசனம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். பாருங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப இவருக்கு விரோதமாக பொய் சாட்சி அங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்களை எப்ப பிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க? கர்த்தரை எப்ப இவங்க பிடிக்கணும், இவரை கொலை செய்யணும்னு எப்ப முடிவு பண்ணாங்க? இவர் பிரசங்கம் பண்ண நாள் முதல் கொண்டு என்ன செய்யறாங்க? இதே முடிவுல தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக கர்த்தரை பார்க்கிறாங்க. ஆனா ஒரு குற்றம் கூட அவர்கிட்ட என்ன பண்ண முடியலைங்க, கண்டே பிடிக்க முடியல. அன்பான சகோதர சகோதரியில அப்படி கண்டே பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவரை பிடிச்சிட்டும் வந்துட்டாங்க. இப்பவும் உங்களுக்கு என்ன கிடைக்கலைங்க? ஒரு சாட்சி கிடைக்கல அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கு. அவருடைய குணலட்சணங்கள் மேல, அவருடைய உபதேசங்கள் மேல அங்க குற்றம் சொல்வதற்கு ஒரு சாட்சி கூட இல்லை. மாறாக அப்ப கூட என்ன தேடினாங்களாம்? பொய் சாட்சியை அங்க தேடிட்டு இருந்தாங்க. அன்பான சகோதர சகோதரி, 26ஆம் அதிகாரம் 60வது வசனம். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து பாருங்க, இப்போ கடைசியில 2 பொய் சாட்சிகள் கிடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் தேடுறாங்க, ஒரு பொய் சாட்சி கிடைச்சிருச்சு. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான்னு சொல்றான். இதை கர்த்தர் சொன்னாரா சொல்லுங்களா? சொன்னாரு. அப்புறம் ஏன் பொய் சாட்சின்னு சொல்றாங்க? என்னதுங்க? புரியல. இல்ல, இப்போ என்ன சொல்றாருன்னா, ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ள கட்டவும் என்ன செய்ய முடியுங்க, என்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கர்த்தர் சொன்னாரா சொல்லுங்க? சொன்னாருங்களா? சொல்லுங்களா? சொன்னார். என்ன சொன்னாரு பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. நீங்க மார்க் 14:57 வாசிங்க. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று. பாருங்க, இங்கேயும் அங்க பொய் சாட்சியில என்ன சொல்றாங்கன்னா, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள் கட்டுவேன் என்ன சொன்னார்களாம்? கர்த்தர் சொன்னதாக அங்க சொல்றாங்க. நீங்க வாசிங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, நான் என்ன செய்யறேன், 3 நாள்ல கட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா மார்க் 14:57 நாம பார்க்கும்போது அவரே இடிச்சு போட்டுட்டு வேறொரு ஆலயத்தை அங்க கட்டி தருவதாக அங்க சொல்றதாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிலே, நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்திற்கு முன்னாடி போய் நின்றுட்டு, இந்த ஆலயத்தை நான் இடிக்கிறேன், இதை நான் 3 நாள்ல கட்டுறேன் அப்படி சொன்னோம்னா நம்ம நிலைமை என்னங்க?
இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, நான் போய் இப்படி சொல்றேன், திருப்பி வருவாங்களா? இல்ல, மாட்டோம் இல்லைங்களா? அப்ப யூதர்கள் அவர்கள் எவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு ஜனங்களாக அங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் கட்டுவேன்னு சொல்றாரு. ஆனா இங்க எப்படி சொல்லிடுறாங்கன்னா, இவர் இடிச்சு போடுறதாக அங்க சொல்லும் போது அங்க யூதர்கள் என்ன ஆறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கலகம், அவர்களுக்குள்ள ஒரு கோபம் அங்க வருது. அன்பான சகோதர சகோதரி, அதன் விளைவாகத்தான் அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவரை அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவர் மேல அவ்வளவு கோபம் அங்க வருது. அன்பான சகோதர சகோதரி, அங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை பார்க்கும்போது எப்படித்தான் பார்த்திருப்பாங்க? என்னுடைய நம்பிக்கையே நீங்க என்ன செய்றீங்க, இடிச்சு போடுறீங்களா? சாலமோனை காட்டிலும் நீங்க பெரியவரா? அந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குமா, வந்திருக்காருங்களா? வந்திருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்க தெரியுங்களா? நீங்க வாசிங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவர் கன்னத்தில் அறைந்தார்கள். பாருங்க, அப்போ இப்படியான விஷயத்தை கேள்விப்பட்ட மாத்திரத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்கன்னா, அவர் மேல துப்பவும் அவருடைய முகத்தை மூடிட்டு கொட்டிட்டு, யார் கொட்டினான்னு என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்களாம். கூட என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க, வேலைக்காரர்களும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அன்பான சகோதர சகோதரி, ஒருத்தர் கூட என்ன செய்யலைங்க, அங்க விடவே இல்லைங்க. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவரை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் எப்படி இருந்துட்டாரு. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, அடிக்கிறவருக்கு என்ன பண்ணிட்டாருங்களா, முதுகை அங்க காமிச்சிட்டாரு. தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என்ன செஞ்சாங்களா, அவர் முகத்தை அங்க மறைக்கல. அப்ப கர்த்தர் அங்க எப்படி நின்றுட்டு இருந்திருப்பார் பாருங்க, இல்லைங்களா? அவர் பாட்டுக்கு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க போறாங்க, ஒருத்தர் அங்க என்ன செய்யறாருங்க, முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறாரு, இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அங்கிருந்து எப்படியான ஒரு மன ஆறுதலோடு, இல்லைங்களா, ஒரு மன நிறைவோடு அங்க வந்து வெளியே வந்திருப்பார், இல்லைங்களா? அவர் நிதானமா வெளியே வந்திருக்கிறாரு. அதனாலதான் என்ன செய்ய முடியுதுங்க, அங்க சிநேகிதனேன்னு கூப்பிட முடியுது. திருப்பி அவர் இங்க விசாரணைக்கு வரும்போது அவரை சுத்தி நின்று என்ன சொல்றாங்க, பொய் சாட்சிகள் அங்க சொல்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யலைங்க, அங்க முகத்தை கூட என்ன பண்ணலைங்களா, கொட்டுறவங்களுக்கும் துப்புறவங்களுக்கும் என்ன செய்யல, அவர் மறைக்கலைங்களா, அவர் தாடை மயிரை பிடுங்கினாங்க. இப்ப பாருங்க, அப்படின்னா தாடி இல்லைங்களா, இப்போ ஒரு முடி நம்ம இப்படி பிடிச்சி எடுத்தோம்னாலே என்ன ஆகும், அப்போ மொத்தமா பிடிச்சி எடுத்தா, அதாவது யூதர்கள் சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் இந்த மொத்தமா இந்த தாடியில வந்து எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, அதை வந்து அவங்க ரொம்ப கௌரவமா நினைச்சுன்னு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இது ஒருவேளை இதை நம்ம வலிச்சு எடுத்துட்டாங்கன்னா, தாடி எடுத்துட்டாங்கன்னா, அவர்கள் தற்கொலை செய்வதற்கு கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், அவங்க துணிஞ்சிருவாங்களாம். அன்பான சகோதர சகோதரி, அந்த அளவிற்கு அவர்களுக்கு இது ரொம்ப முக்கியங்களாம். அதனாலதான் பார்க்கும்போது இன்றைக்கும் பார்க்குறோம், நம்ம யூதர்கள்லாம் அநேகர் வந்து அந்த தாடியை நிறைய வச்சிருப்பாங்க. அப்ப அதையெல்லாம் பிடிச்சி எடுத்தாங்கன்னா இந்த இடம்லாம் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அன்பான சகோதர சகோதரி, ஒட்டு மொத்தமா இப்ப முகம் எடுத்துட்டோம்னா இது கீழே ஃபுல்லா அவருக்கு என்ன ஆயிருக்கும், பிச்சு எடுத்துட்டாங்க, இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, அதுக்கு மேல அங்க துப்புறாங்க, அவரை கொட்டுறாங்க. அவர் மறு உத்தரவு என்ன செய்யலைங்க, எதுவுமே பேசலைங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரி, அவருக்கு நல்லா தெரியும் இப்படியான ஒரு அவமானத்தை அங்க தாங்கிட்டு இப்படியான விஷயத்திற்குள்ளாதான் அங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அவர் கடந்து போக வேண்டியது அங்க இருக்குது என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படித்தான் இருக்குது, இல்லைங்களா? சபிக்கப்பட்டவன் என்ன செய்யணுங்க, நீங்க வாசிக்கலாம் 21ஆம் அதிகாரம் உபாகமம் 22வது வசனம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலேயே தொங்கலாகாது. அந்த நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. பாருங்க, இதன்படித்தான் கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அங்க தண்டிக்கப்பட்டு இருக்கிறார். அதுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க, சிலுவையில கொண்டு போய் அரையணும். ஆனா அதுக்கு நடுவுல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க, இந்த கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, இதை முடிச்சுட்டு ஃபுல்லா இங்க இருந்த முடியெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டான், கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இப்ப என்ன செய்யறாங்க, அவரை கிட்டத்தட்ட அங்க அவரை வந்து ஒரு 2 மணி நேரம் அங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு சித்திரவதை படுத்திருப்பாங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் எங்க கூட்டிட்டு போனாங்க,
பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 23:1. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய் தொடர்ந்து வாசிங்க. இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி பாருங்க. இப்போ இவங்க இங்க அண்ணா கிட்ட காய்பாட்டை இருக்கும்போது என்ன பேசுறாங்க? இவர் தேவாலயத்தை இடிச்சு போடுவாங்கன்னு சொன்னாரு, அதை கட்டுவன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. இப்ப ரோமர்கிட்ட போய் அதை சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது உங்க பிரச்சனை, இதுக்காகலாம் என்ன செய்ய முடியாதுங்க, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாதுன்னு விட்டு போயிடுவாங்க. இப்ப அங்க போய் என்ன சொல்றாருன்னா, ராயனுக்கு வரி கொடுக்க தேவையில்லைன்னு இவர் சொன்னதா சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு நாம என்ன ஆட்சியில் இருக்கிறோங்க? இது மக்கள் ஆட்சி இல்லைங்களா? மக்களாக சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி. இப்பவே நம்ம வரி கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே இன்கம் டேக்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் என்னங்க சிறைச்சாலைகள், நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? பண்பான சகோதரி, அப்போ அது ராஜாக்களுடைய காலம். அப்போ எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல, முக்கியமா இந்த வரி கட்டுற விஷயத்துல அவங்க ரொம்ப அங்க ஜாக்கிரதை கவனம் கொடுப்பாங்க. ஒருவேளை யாராவது அப்படி வரி கட்டாம இருக்கிறாங்களா, வரி கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களா, இதெல்லாம் ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அங்க போய் ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இதையும் அவர் என்ன பண்ணலைங்க, அவர் என்னதான் சொன்னாரு? ராயனுக்குரியது என்ன செய்யுங்க, ராயனுக்கு கொடுங்கன்னு தான் சொன்னார். ஆனா அங்கே என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அங்க பொய்யாக அவர் மேல ஒரு குற்றம் சாட்டக்கூடியவராக அங்க இருக்கிறாங்க. நீ தொடர்ந்து வாசிங்க. ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்ட தொடங்கினார்கள். உங்க ஒட்டுமொத்த ராஜாங்கத்திற்கும் விரோதமாக, இந்த ராஜாக்களுக்கு விரோதமாக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருங்க, கலகம் மூட்டி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அங்க அவர் மேல குற்றம் வைக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பாருங்க, ஒருவேளை அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியான சூழ்நிலையில நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா? நீங்க ஒரு புது சிருஷ்டியா என்று நம்மளை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா நாம என்ன செஞ்சிருவோம்? இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த நேரங்களில் நம்ம பார்த்து ஒரு கேள்வி அங்க வைக்கப்படுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணிருப்போம்? பேசியிருப்போம் அன்பான சகோதர சகோதரி. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஆமா நீங்க சொல்றபடிதான் பேசாம இருக்கிறாருங்க. பாருங்க, அவருடைய வார்த்தையில எவ்வளவு நிதானம் இருக்குது பாருங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ நிதானித்து அங்க பேசுறாருங்க. சும்மா ஏனோ தானோ என்று அவர் அங்க பேசல. மாறாக அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அங்க நிதானமாக இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, ரொம்ப பெரிய குற்றத்தை அவர்கிட்ட கண்டுபிடிக்கவும் முடியல. லூக்கா 23:4 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். பாருங்க, ஒருவேளை கர்த்தர் அந்த சூழ்நிலையில கூட மனம் பதறி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்குங்க? எதையாவது பேசியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணலைங்க, அவருக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. என்ன பண்ணிருந்துச்சுங்க, கர்த்தருக்கு அங்க தெரியும். ஒருவேளை கர்த்தர் கொஞ்சம் நேரம் பேசி இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க? அவர் விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவர் பேசினா காற்றும் கடலும் கூட என்ன பண்ணுதுங்களாம், அமைதியா போயிடுது. அப்படின்னா அப்ப மனுஷங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரி. கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு மிருதுவான வார்த்தைகள். அவர் என்ன பண்ணவே இல்லை, அங்க தேவையான இடத்துல மாத்திரம் தான் அங்க பேசுறாரு. முடிச்சுட்டு எங்க கூட்டிட்டு போறாங்க? இப்போ இவரு கலிலேயன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப உடனே என்ன பண்றாரு பிலாத்து, இது வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்க அனுப்பிச்சு வைக்கிறார் தெரியுங்களா? ஏரோது கிட்ட அங்க அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்க 7வது வசனம் வாசிங்க. 23:7. அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள் உள்ளவரானவர் என்றறிந்து அந்த நாட்களில் எருசலேம் வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். பாருங்க, இங்க ஏரோது கிட்ட போகும்போது ஏரோது என்னென்னமோ பண்ணி பாக்குறாருங்க, என்னென்னமோ பேசி பாக்குறாருங்க. மறு உத்தரவு ஒண்ணுமே என்ன செய்யலைங்க, அங்க கர்த்தர் அங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஏரோது வந்துட்டு அநேக இவர் அற்புத அடையாளங்கள் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எதையாவது என்ன செய்வாருங்க, பண்ணுவாரு, ஏதாவது பேசுவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு எதிர்பார்ப்போடு அங்க இருந்தார். ஆனா கர்த்தர் என்ன செய்யலைங்க, அவர் முழுமையாக அங்க என்ன செஞ்சிருந்தாருன்னா அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு என்ன செய்யல, அங்க முயற்சி எடுக்கல. இந்த சூழ்நிலையை விட்டு அவர் வெளியே போறதுக்கு என்ன செய்யலைங்க, அவர் அங்க முயற்சிகளை ஏறெடுக்கல. அன்பான சகோதர சகோதரி, மாறாக அவர் என்ன செஞ்சிருந்தார்னா இவைகள் தனக்கு நேரிடும்படியாக அங்க தேவன் வச்சிட்டார் என்பதை அவர் புரிஞ்சிட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக அங்க இருந்தார். இப்ப பரபாஸ் என்ன பண்றாருன்னா, இவர் பேசவே இல்லை என்றதுனால கொஞ்சம் கோபமாயிட்டு இவர் என்ன பண்றாரு பாருங்க. மத்தேயு 27:26 26வது வசனம்.
அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் பார்க்கும்போது அங்க மறுபடியும் அவர் என்ன செய்யறாருன்னா, ஏரோதுகிட்ட இருந்து அங்க மறுபடியும் யார்கிட்ட அனுப்பிடுறாருங்க, பிலாத்துக்கிட்ட அங்க அனுப்பிடுறாங்க. மறுபடியும் பிலாத்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய விருப்பத்தின்படியே என்ன செஞ்சிடறாருங்க, அங்க ஒப்பு கொடுத்துறார். அவங்க என்ன செய்யறாங்க, இவர் என்ன செய்யலான்னு கேட்கும்போது, நீங்க பரபாசை விடுதலை பண்ணுங்க, கர்த்தரை சிலுவையில் அறைங்கன்றாங்க. காரணம், இவர்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படித்தான் இருக்குன்னா, அந்த ஆலயத்தை இடித்து போட சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதனால அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாம மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அதற்கே ஒரு கூட்டத்தை இங்க கூட்டி வச்சிருக்கிறாங்க, மக்களை தூண்டி விடுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க இவங்க, அவரை சிலுவையில் அறைங்க சிலுவையில் அறைங்க என்று சொல்லும் போது, இவரை அப்படியே கூட்டு போய் சிலுவையில் அறைங்கன்னு என்ன செய்யலைங்க, அங்க அவர் அப்படியே விட்டுறலைங்க. மாறாக என்ன செய்யறாங்கன்னா, அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு அங்க ஒப்பு கொடுக்கிறார். நீங்க வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ அவரை என்ன பண்ணிட்டாங்க, வாரினால அடிச்சு சிலுவையில் அறையும்படிக்கு அங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப வார்னா எப்படி இருக்குங்க, அந்த வார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, அநேக முறை பார்த்துருப்போம். ரோமன் ஸ்கிரிட்ஜ் என்று சொல்லுவாங்க. அந்த அதில் வந்து சின்ன சின்னதாக அந்த வால் போடுற அந்த பகுதிகள் இருக்குங்க, அதை அடிச்சு இழுத்தோம்னா என்ன பண்ணுங்க, அது கிழிக்கும் உடம்பெல்லாம் இல்லைங்களா, அன்பான சகோதரி. அப்படி அந்த வாரினால அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அவரை சிலுவையில கொண்டு போய் அங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு அங்க சொல்லி கொடுத்துட்டார். அப்ப எத்தனை அடி வாங்கியிருப்பாருங்க கர்த்தர்? இப்ப யூதர்களுடைய முறைமையின்படி அடிச்சா எத்தனை அடி அடிப்பாங்க? 39 தடவை அடிச்சாங்கன்னா விடுதலை பண்ணிடுவாங்க. அப்ப எத்தனை தடவை அடிப்பாங்க? ஒரு 40 தடவை அடிப்பாங்க இல்லைங்களா. அப்ப குறைஞ்சா, ரொம்ப குறைவா நம்ம சொல்லும்போது அதை விட அதிகமா அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அடிக்கிறது யாரு? யூதர்கள் கிடையாது. யார் அடிச்சிட்டு இருக்கிறாங்க? ரோமர்கள் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணக்கே கிடையாதுங்க. அவங்க அடிக்கும் போது எப்படித்தான் அடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிகமாக தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் குறைவு கொன்மா ரொம்ப கம்மியாக பார்த்தோம்னா ஒரு 40 தடவை, ஒரு 39 தடவைன்னு பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல ஒரு 7000 தையல் போடக்கூடிய அளவிற்கு அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அங்கே அடிச்சிருப்பாங்களாம். அவர் ஒரு முறை அடிச்சா அங்கே 8 காயங்களை அதை ஏற்படுத்துங்க இல்லைங்களா. அப்போ ஒரு தடவை ஒரு வால் போய் அடிச்சிச்சுன்னா, அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு தடவை வார் போய் அடிச்சு அதை இழுக்கும் போது அங்க குறைஞ்சது பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி அவருக்கு 1200 தையலுக்கு மேல போட வேண்டிய சூழ்நிலைகள் அங்க இருந்ததாக அங்க சொல்றாங்க. அதற்கு போதுமான சரியான விளக்கங்கள் அங்க இல்லை. ஆனா ஒரு விஷயங்கள் அங்க வைக்கிறாங்க. வைக்கும்போது அந்த அவர்கள் பயன்படுத்திட்டதான கருவிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதரி இன்னமும் அந்த ரோமர்கள் பயன்படுத்தின கருவிகள் எல்லாம் இருக்குதுங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அவருடைய உடம்பை ரணகலப்படுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா. இன்னும் கூட சொல்லும் போது அவரோட உடம்பை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஃபுல்லா ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. ரிமூவ் பண்ணிட்டு கையை கட்டிடுவாங்க. கட்டிட்டு அவர்களுக்கு எப்படித்தான் அடிச்சிருப்பாங்கன்னா யார் பலமா அடிக்கிறா பார்க்கலாம் அப்படித்தான் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. பாருங்க, இப்ப ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பகுதி ஃபுல்லா அங்க பிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப கர்த்தரை வந்து வாரினால் அடுக்கிறேன்னு சொல்லி பின்பக்கம் ஃபுல்லா முதுகெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபுல்லா அடிச்சு எடுத்துருப்பாங்க. பாருங்க, உழுகிறவனுக்கு என்னுடைய முதுகை கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்ப உழுத அந்த நிலம் எப்படி இருக்குங்க, அப்படியே பாலமா வெடிச்சது போல இல்லைங்களா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் அவருடைய ஒட்டுமொத்த சரீரத்தினுடைய அந்த முதுகு பகுதி ஃபுல்லா என்னதான் பண்ணிருக்கு, இந்த சைட்ல எல்லாம் வந்து அடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படியான ஒரு சூழ்நிலையில அங்க கர்த்தர் இருக்கும்போது மறுபடியும் அவரை கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்க, இந்த சால்வை போட்டு இந்த துணி போடுறாங்க இல்லைங்களா. அதை போர்த்தி என்ன செய்யறாங்க, தலையில என்ன வச்சாங்க, முள்முடி இந்த கிரீடம் வைக்கிறாங்க. பாருங்க, கீழே இங்க போயிடுச்சு, இங்கே ஃபுல்லா முடி வச்சாச்சு, அது இங்கெல்லாம் போய் குத்தி இருக்கோம் இல்லைங்களா. பின்னாடி ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ எதை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கிறாங்க, ஜீவன் அங்க இருக்கிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அன்பான சகோதரன் விட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போய் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப ரோமர்களுக்கு வந்து என்னன்னா இவருக்கு ஜீவன் போகாம இவருடைய ஜீவனை எடுக்கிறது எப்படின்றது என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க அழகா பண்ணியிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, அதுல அவர் கை தேர்ந்தவர்கள் இல்லைங்களா. ஒரு தடவை 2 தடவைங்களா, இல்ல ஒருத்தர் 2 பேரையும் அவர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. எத்தனை பேரை அவங்க அரைஞ்சிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் எப்படி பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தரை மட்டும் நம்ம பார்க்கும்போது அங்க வசனங்கள் அங்க சொல்லும் போது அவருடைய முதுகு அப்படியே பாலம் மாதிரி வெடிச்சிருக்கணும். இன்னும் கூட மூத்த சகோதரர்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா அவருடைய முதுகுல பார்க்கும்போது அந்த எலும்பு பகுதிகளே அப்படியே தெரியக்கூடிய அளவிற்கு அங்க அவர்களை அடிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்றாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அன்பான சகோதர சகோதரிலே இப்போ அந்த துணி இல்லைங்களா, அது எப்படி இருக்குங்க, அவங்க பயன்படுத்துற துணி அது எப்படி இருந்திருக்கும். அந்த துணியை கர்த்தர் மேல போத்துறாங்க. திருப்பி என்ன பண்றாங்க, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தலையில என்ன பண்ணாங்க இருக்கிறீங்களா. ஆமா, அன்பான சொல்ல என்ன செஞ்சாங்க,
அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, இப்போ மறுபடியும் அந்த துணியை இல்லைங்களா, அந்த ராஜாவிற்கு துணியை அங்க போத்திட்டு அங்க பேசுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, துணியை பார்த்து பார்த்து அப்படியே பொறுமையா எடுத்தாங்களாம். பாருங்க, அந்த ரத்தம் வந்து அது காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அது மேல அந்த துணியை போட்டு, நமக்கே இப்போ ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ ஒரு ஃபுல் ஹேண்டே நம்ம போடுறோம், சகோதரர்களுக்கு தெரியும். இப்போ இந்த பக்கம் நமக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா நம்மளே என்ன பண்ணிடுவோம், அந்த துணி பட்டுச்சுன்னா அது எரிச்சல் எடுத்துட்டே இருக்கும், என்ன செய்வோம், அதை மடக்கி வச்சிருப்போம். அப்போ அந்த துணியை போட்டு எடுக்கும்போது கர்த்தருடைய அந்த ஒரு மனநிலைமை, அந்த உடல்ல அந்த வேதனை எப்படி இருந்திருக்கும். சகோதர சகோதரி, இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம். எப்படியான ஒரு பாடுகளுக்குள்ளாக நம்முடைய கர்த்தர் அங்க வந்திருக்கிறார் இல்லைங்களா. அப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போ அவர் எங்க கூட்டிட்டு போறாங்க, அடிச்சு வஸ்திரங்கள் போட்டு எடுத்து முள்முடி வச்சு எடுத்து இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க, அவர் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா கொல்கதா என்ற பகுதியை நோக்கி எங்க கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பாடம் பார்த்துருக்கிறோம், குல்கலேத் என்று சொல்லிட்டு. அது என்னன்னா, அங்க நம்ம இந்த கோலியாத்தினுடைய தலையை அங்க வச்சிருந்தார் இல்லைங்களா, அந்த ஒரு இடம் தான். அது என்னன்னா காலப்பகுதியில் அது என்ன பேர் வந்துச்சுங்க, கோலியாத் என்று, மன்னிக்கணும், அது கொல்கதா என்று அங்க பேர் வந்திருக்கு. அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் தான் அங்க என்ன செய்யணும், சிலுவையில அங்க அறையணும். அப்ப அந்த சிலுவையை அவர் சுமந்துட்டு போகணும். எது மேல சுமந்துட்டு போவாருங்க அவர், எது மேல சுமந்துட்டு போதா, முதுகே இல்லைங்களே, நினைச்சு பாருங்க, முதுகே இல்லை, அங்க வெறும் எலும்புத்தான் இருக்குது. நான் மட்டும் ஒரு 25 கிலோ அந்த நம்ம ஒரு அரிசி மூட்டை நம்ம வீட்டுல எல்லாம் வச்சு நிற்போம் இல்லைங்களா, ரொம்ப சின்னதா, அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்க சொன்னோம்னா என்ன செய்வோம், எவ்வளவு தூரம் நடப்போம் அன்பான சொல்லி. மூட்டை தூக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள்லாம் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய மூட்டை எடுத்தா கூட எவ்வளவு தூரத்தான் அவங்களால நடக்க முடியுங்க. கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் மறுபடியும் என்ன பண்ண முடியும், அங்க தூக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்முடைய கர்த்தர் அவர் முழுவதும் என்ன செய்யலைங்க, தூக்கம் இல்லை, ஃபுல் டயர்டா இருக்கும். தூக்கம் இல்லைன்னா அது எவ்வளவு டயர்டா இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி அவர் பரியாசத்தை அங்க அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் பொய் சாட்சிகள் சொல்லி அவரை குட்டி அவரை துப்பி மனதளவிலும் உடம்பு அளவில் அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா டோட்டலா என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அவர் ஒண்ணும் இல்லாம அங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் சிலுவை எடுத்துட்டு போகணும். அன்பான சகோதர சகோதரிலே, கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாங்க, அவருடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே விட்டுருக்கலாம் இல்லைங்களா. ஆமாவா இல்லைங்களா, கர்த்தர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமா இல்லைங்களா. ஆனா அவர் என்ன பண்ணலைங்க, விடல. நான் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பலி இதோட கூட முடியல, இன்னும் என்ன இருக்குதுங்க இருக்குது என்பதனால அவருடைய ஜீவனை அங்க கையில பிடிச்சிட்டு இருந்தாராம். இந்த பாடத்தை எழுதுற சகோதரர் சொல்றாரு, நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா, என் ஜீவனே போனாலும் நான் என்ன செய்யறது இல்லை, நான் பலி செலுத்த மாட்டேன்னு நம்ம இருக்கிறோங்களாம். இந்த பாடம் எழுதுற சகோதரர் அப்படித்தான் சொல்றாரு. ஆனா கர்த்தர் என் ஜீவனே போனாலும் என்னுடைய பலியை நான் முழுமையாக அங்க செலுத்தணும்னு இருந்தாரு. பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க, தலை நம்ம சொல்றோம் கர்த்தர் இல்லைங்களா, சரீரம் நம்ம சொல்றோம். அந்த தலைக்கும் சரீரத்துக்கும் என்ன இல்லைங்க, சம்பந்தம் இருக்குதுங்களா, இருக்கணும். ஆனா என்ன பண்றது இல்லைங்களா, அங்க இருக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அநேக கிறிஸ்தவர்கள் அங்க உருவாகுறாங்களாம், அநேக வேதத்தை படிக்கக்கூடிய வேத மாணவர்கள் அங்க உருவாகிறாங்க. ஆனா கிறிஸ்துக்கள் அங்க என்ன பண்றது இல்லைங்களா, உருவாகிறது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க கர்த்தர் சொன்னதை சொல்லி அவரை என்ன பண்ணலைங்க, இத்தனை பாடுகளுக்குள்ள உட்படுத்தல, சிலுவை மரணத்தை கொண்டு போகல. அவர் சொல்லாததை பொய் சாட்சிகளை சொல்லி இல்லைங்களா, அவரை அந்த அளவிற்கு வேதனைப்படுத்தும் போது கூட கர்த்தர் என்ன பண்ணலைங்க, மறு உத்தரவு சொல்ல பேச வேண்டிய இடத்துல அவர் பேசாம இருந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டாருங்க, அப்படித்தாங்களா இருந்துட்டாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம மேல ஒரு வேலை ஒரு குற்றம் அங்க சுமத்தப்பட்டுச்சுன்னா நாம எப்படிப்பட்டதான ஒரு சிந்தையை அங்க வெளிப்படுத்துறோம், அல்லது எப்படிப்பட்டதான ஒரு கிரியை அங்க வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம இந்த அனுபவ பாடங்கள் மூலமாக நாம அங்க சிந்திக்க வேண்டியது இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம சொன்னதை சொல்லிட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட நாம சில நேரத்துல என்ன பண்றது இல்லைங்க, நம்முடைய ஜீவனை நற்பெயரை காத்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், இல்லை என்று சாதிக்கிறோம் சில நேரங்கள்ல. அன்பான சகோதர சகோதரி, ஆனா கர்த்தர் அங்க தன்னுடைய ஜீவனை அங்க கொடுக்கறதுக்கு வந்தார். அதனால என்ன செஞ்சாருங்க, கொடுத்தார். நாம் கூட என்ன சொல்லித்தான் வந்திருக்கிறோம், என்ன சொல்லித்தான் வந்தோம், யாருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோம், யாருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோம். இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, யாருக்குன்னு சத்தமா சொன்னீங்கன்னா நமக்கு தெரியும், கேட்கலைங்க. யாருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோம், யாருக்கு இஷ்டம், நம்முடைய உடன் சகோதரர்களுக்கு முதலாவது என்ன கொடுக்குறோன்னு சொல்லி வந்தோம். நமக்கு முதல்ல கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருங்க, ஜீவனை. ஆமாங்க, நாம் கூட என்னத்தான் சொல்லிட்டு வந்தோம்,
ஆனா என்ன பண்றோம்? அப்ப அநேக நேரங்கள்ல நாம தவறி போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நாம என்ன செய்யணும்னா, தலை கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் என்று சொல்லிட்டோம்னா, நம் மேல வரக்கூடியதான அந்த பலிகள் போன்ற விஷயங்களா இருக்கட்டும், நன்மை செய்தும் என்னதான் பண்ணணும்? அப்படித்தான் வசனம் இருக்குது. மாறாக என்ன செய்ய சொல்லன்னா, அவர்களோடு கூட நம்மள என்ன செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் சத்தியத்தை எடுத்து சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம்? ஆமா அன்பான சகோதர சோழி. ஆனா சில நேரங்கள்ல நாம என்னதான் செய்ய வேண்டியிருக்குன்னா, பலியாக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த சூழ்நிலைகளை ரொம்ப எளிமையாக அங்க கடந்து போகிறதற்கான முயற்சிகளை அங்க ஏறெடுத்துறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, செய்யல என்பதை கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. நாம தொடர்ந்து நீங்க வாசிங்க, அடுத்த வசனம் போடுங்க, 27. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து வாசி, தொடர்ந்து வாசி. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கையை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசியின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியும் கர்த்தர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருங்க? அதை சகித்து கொண்டவராக அங்க இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, அவரை பரியாசம் பண்றாங்க. அவர் முன்னாடி யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க, முள்முடி வைக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்க. அன்பான சகோதரர், அவர் என்ன செய்யலைங்க? வாய் திறவாத ஆட்டுக்குட்டி போலத்தான் என்ன பண்ணியிருக்காருங்க? அப்படித்தான் இருந்திருக்கிறார். அவருடைய அழகை பத்தி நாம பார்க்கும்போது நீங்க வாசிக்கலாம், சங்கீதம் 45 அதிகாரம் 2வது வசனம். எல்லா மனுபுத்தரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். உன்னத பாட்டு 5:10 கூட வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். பாருங்க, எல்லா மனுபுத்திரரிலும் அவர் எப்படி இருப்பாருன்னா சௌந்தரியமா இருப்பாருங்களா. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லைங்களா, நம்மள மாதிரி எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மனுபுத்திரரிலும் அவர் எப்படி இருப்பாருன்னா சௌந்தரியம் உள்ளவராக அங்க இருப்பாருங்க. அவரை பார்க்கும்போது 10,000 பேர்களில் எப்படி இருப்பாருங்களா? சிறந்தவராக அங்க இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டார் தெரியுங்களா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க, 52 அதிகாரம் ஏசாயா 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை பார்க்கும்போது பிரமிப்பா பார்த்தாங்க. எப்படி பிரமிப்பா பார்த்தாங்க பாருங்க, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும்னா, அவரை பார்க்கும்போது மனுஷர் மாதிரியே இல்லைங்களாம். அவர் மனுஷர் மாதிரியே இல்லைங்களாம். அப்ப எப்படி அவரை பிரமிப்பா பார்த்திருப்பாங்கன்னா, இவர் ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி இருக்காருன்னு பார்த்திருப்பாங்களாம். அப்ப அடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு எப்படி மாறி இருப்பாருங்க, உரு குலைஞ்சிருக்குதுங்க. ஒரு மனுஷ ரூபமே அது இல்லை அன்பான சகோதர சகோதரே. அப்படியான ஒரு நிலைமை தான் அங்க குறிப்பிடுறாங்க. அந்த கேடு அடைந்தபடினாலே அந்த அளவிற்கு அங்க அவருடைய உடம்பு என்ன ஆயிருக்குதுங்க, உரு குலைஞ்சு போயிருக்குதுங்க. என்ன அடிச்சாலும் ஒரு மனுஷன் பார்த்தா மனுஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அங்க மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் அங்க வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு பாருங்க இல்லைங்களா? நீங்க வாசிங்க, ஏசாயா 53 அதிகாரம் 2வது வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 16,000 பேரில் சிறந்தவராக இருந்தக்கூடிய கர்த்தர் இப்போ எப்படி ஆயிட்டாருங்களாம்? அவரை பார்த்த விருப்பமே இல்லாத அளவுக்கு அவருடைய ரூபம் என்ன ஆயிடுச்சுங்க. ஒருத்தரை பார்க்கிறோம்னா அப்படி நம்ம முகத்தை திருப்பிக் கொள்வோம் இல்லைங்களா? அந்த அளவிற்கு அந்த கேடு அலைந்த ஒரு நிலைமை அங்க யாருக்கு வந்திருக்குதுங்க? அங்க கர்த்தர் இயேசுவுக்கு அங்க வந்திருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. நீங்க வாசிங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு மோசமான நிலையை இவர் அடைந்ததற்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க?
சிலுவையை கொடுத்து அங்க நடக்க சொல்றாங்க, எடுத்துட்டு போக சொல்றாங்க. அவரால் என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியாதுங்க? ஆமா, தூக்கவே முடியலைங்க. அப்பதான் வாசிக்கிறோம் 23ஆம் அதிகாரம் லூக்கா 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். பாருங்க, இப்போ லூக்கா 23:26 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். பாருங்க, இப்போ என்ன செய்யறாருன்னா, அங்க சீமோன் அங்க வராரு. அவர்கிட்ட என்ன பண்றாங்க? அங்க சிலுவையை கொடுத்து அங்க சுமந்து வரும்படி அங்க சொல்றாங்க. இப்போ கர்த்தருடைய பெலன் எந்த அளவிற்கு அங்க மோசமாயிடுச்சுன்னா, அங்க ஓட்டை போல அங்க என்ன பண்ணிருச்சுங்களாம், அங்க காய்ந்து போன ஒரு நிலைமை அங்க இருக்குது. சங்கீதம் 22:15. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். பாருங்க, அவருடைய பெலன் என்ன ஆயிடுச்சுங்களாம்? ஆமாங்க, ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய பெலன் இது எப்படி இருக்கும்? ஆனா அவருடைய பெலனே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு ஓட்டை போல காஞ்சிருச்சுங்களாம். சங்கீதம் 22:14. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டன, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, என்ன ஆயிடுச்சுங்களா, இந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணிருக்குங்க, கையை தூக்க கூட முடியாதுங்க. அதான் கட்டு விட்டு போன ஒரு நிலை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியான ஒரு நிலைமையில கர்த்தரை இப்ப என்ன செய்யறாங்க? க்ரூசிஃபைங் இல்லைங்களா, அவர் சிலுவையில அங்க அறையின். அப்ப சிலுவை மரம் அது எப்படி இருக்கும்? சிலுவை மரம் அது எப்படி இருக்கும்? அது எவ்வளவு வெயிட் இருக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? 100 கிலோக்கு மேல இருக்கும் நாங்க சொல்றாங்க சகோதரர். இப்ப அதை தூக்கிட்டு அங்க அவர் வந்திருக்கிறாரு, மலை கொல்கதா என்னும் மலைக்கு வந்திருக்கிறாரு. இப்போ என்ன செய்யணுங்க? அவரை சிலுவையில அறையணும். ஒரு மனுஷனுடைய அந்த ஒட்டுமொத்த வெயிட்டையும் அதை ஹேங் பண்ணணும்னா அதனுடைய ஆணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு வீட்டில எல்லாம் மர வேலைகள்லாம் செய்யும் போது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆணிகளுடைய தன்மை கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களை அங்க தாங்கி பிடிக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட அது ஒரு கடப்பார அளவுக்கு இருக்குது. பாருங்க, குறிப்பிடுறாங்க, காமிச்சிருக்கிறாங்க. எதுலையும் பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய ஆணிகள்லாம் எப்படின்னா பாலிஷிங் டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, நல்லா அப்படியே பாலிஷ்டா இருக்கும். ஆனா அப்போ அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா, அப்போ அந்த கண்டுபிடிப்புகள் இல்லாததுனால இப்போ பாலிஷ்லாம் கிடையாது. அங்க ஆணிகள் எப்படி தான் இருக்குங்க? துருப்பிடிச்சு தான் இருக்கும். நம்மளே இப்போ ஆணி வாங்கி கொஞ்ச நாள் வீட்டில் வச்சிருந்தா என்னதான் ஆகுங்க? துருப்பிடிச்சு தான் இருக்கும். என்ன பாலிஷ் பண்ண ஆணி வாங்கினாலும் துருப்பிடிச்சு தான் இருக்கும். அப்ப அன்பான சகோதர சகோதரே, அந்த காலகட்டங்கள்ல அது எப்படித்தான் இருந்திருக்கும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருந்திருக்கலாம் என்று சொல்லி அங்க சொல்றாங்க. அதை போட்டு திருப்பி மடக்கி விடுவாங்களாம். அப்போ இப்படியான திருப்பிடிச்ச ஒரு விஷயங்கள் நம்ம கையில படும்போது அது என்ன ஆகுங்க? இப்போ கையில திருப்பிடிச்சது ஏதாவது கிழிச்சிருச்சுன்னா கூட நம்ம என்ன சொல்லிடுவோம்? செப்டிக் ஆயிரும். செப்டிக் ஆனா என்ன ஆகும்? ஃபீவர் வரும் இல்லைங்களா, உடல் சரியாம போகும். அந்த இடத்துல என்ன ஆகும்? புண்ணாகும். அப்ப அங்க சிலுவையில ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஹை ஃபீவர்ல இருந்திருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், ஆமாங்களா? எவ்வளவு ஃபீவர் வரும் அவங்களுக்கு. அவங்களுடைய கைகள்ல கால்கள்ல அங்க ஆணி இருக்குது. ஆல்ரெடி அவங்களை அடிச்சதெல்லாம் எதில் தான் அடிச்சிருக்கிறாங்க? ஆமாங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இந்த ரோமர்கள் இந்த இரும்பை கையாளுவதில் கை தேர்ந்தவர்கள். அவங்க தான் நிறைய அந்த இரும்பு சாதன அந்த கருவிகளை அங்க பயன்படுத்திட்டாங்க. போர் விஷயங்களுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் அதிகமா பயன்படுத்தியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ ரொம்ப ஹை ஃபீவர்ல அந்த சிலுவையில அவரை அடிச்சுட்டாங்க. அந்த சிலுவையினுடைய ஹைட் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்குங்க பாருங்க. அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விலாசம் அதை கீழே இருக்கிறவங்க வாசிக்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணுங்க அந்த ஹைட் இருக்கும். ரொம்ப ஹைட் இருந்துச்சுனால என்ன பண்ண முடியாது, அங்க படிக்க முடியாது. அப்போ ஒருவர் பார்த்து அந்த சிலுவையில தொங்கக்கூடியவரை அங்க ஏளனமாக பேசுவதற்கும் அங்க மேல இருக்கிற விலாசத்தை படிப்பதற்கும் அங்க ஏதுவான வகையில தான் அது என்ன பண்ணுங்க அது இருந்திருக்கும். அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப ஹைட்டும் அங்க என்ன பண்ணிருக்காதுங்க, அங்க இருந்திருக்காது. இப்படி நம்ம பார்க்கும்போது இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்குள்ளார அவர் கடந்து அந்த வேலை அங்க வருது. வாசிங்க, மார்க் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க என்ன சொல்லி கேட்கிறாருங்க, என்ன சொல்லி கேட்கிறாருங்க. எப்படி சேப்டா கூப்பிட்டாருங்களாம், மகா சத்தமாய் மிகுந்த சத்தமிட்டு. முதல்ல ஒரு சிலுவையில இருக்கும்போது என்ன பண்ணவே முடியாதுங்க, பேச முடியுங்களா முதல்ல? இல்லை நம்ம சிலுவையில் இருந்தது இல்லை வேற நாள் தெரியாது அப்படி சொல்றீங்க. பேச முடியாதுங்க இல்லைங்களா. அவருடைய கைகள் ரெண்டும் அறையப்பட்டு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த வெயிட்டும் என்ன செய்யுங்க, இந்த ஷோல்டர் வழியா தான் என்ன பண்ணுங்க, இங்கே டிரான்ஸ்மிட் ஆகும், உடம்புக்கு தான் அது என்ன பண்ணும், அங்கே கடத்தப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப நேரம் இருக்கும்போது என்ன செய்ய முடியாதுன்னா, நம்மள இந்த போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, முன்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் அந்த லங்ஸ் கிட்ட அழுத்தம் ஏற்படுத்தும். இப்படியே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாதுங்க, மூச்சு அங்கே விடவே முடியாது. அப்படி இருக்கும்போது நாம நார்மலா பேசும்போதே எப்படித்தான் பேசுவோங்க, கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசுறதா இருந்தா எப்படித்தான் பேசுவோம், மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு பேசுவோம், மூச்சை பிடிச்சிட்டு பேசுறாரு பாருங்க அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அவர் எப்படித்தான் பேசியிருப்பாருங்க இல்லைங்களா. அந்த பின்னாடி ஷைனிங்காலாம் இருந்திருக்காது, ஆல்ரெடி என்ன இருக்குதுங்க முதுகுல, ஒண்ணுமே இல்லை, பாலம் மாதிரி வெடிச்சிட்டு இருக்குது. அதுல அவர் சத்தமாய் பேசணும்னா அவர் என்ன செய்யணும் தெரியுங்களா, இந்த கைகள்ல அறையப்பட்டிருக்கிற ஆணில சப்போர்ட் பண்ணி தன்னை உடம்பை என்ன செய்யணுங்க, மேல தூக்கி அவர் மூச்சு வாங்கணும். மூச்சை உள்ள இழுத்தா தான் என்ன பண்ண முடியும், அவரால் பேசவே முடியும். அவர் சிலுவையில இருந்து பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அவர் இப்படித்தான் பேசியிருக்கார். அதுல விசேஷமாக இந்த வார்த்தையை அவர் பேசும்போது அங்க மகா சத்தம் இடுறார். ஏன், அங்க தேவனுக்கும் இவருக்கும் உண்டான தொடர்பு என்ன ஆகுதுங்க, கட் ஆகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கூட அநேக நேரங்கள்ல தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு என்ன செய்யப்படுது, ஆகுதுங்களா? அவரு செய்ய மாட்டாருங்க, தேவன் ஒரு நாளும் என்ன செய்யறது இல்லைங்க, அப்படி வெட்டுற மாட்டார். நாம தான் என்ன செய்வோம் அவர் கைய. ஆமாங்க, நமக்கு வாய்ப்புகள் இருக்கும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நேரங்கள் இருக்கும் இல்லைங்களா. முழுவதுமாக தத்தம் செய்யறேன்னு சொல்லிட்டோம், ஆனா அப்பப்போ என்ன செஞ்சிருவாங்க, சிலுவையில அறையப்பட்டிருந்தா அப்பப்போ என்ன செஞ்சிருவோம், நாம இறங்கி போய் மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து என்ன செய்வாங்க, நான் இங்க தான் இருக்கிறேன் இல்லைங்களா. பண்பான சகோதர சகோதரிலே, அப்படித்தான் கர்த்தர் செஞ்சுட்டாருங்களா. பாருங்க, அவர் பேசின எந்த ஒரு வார்த்தைக்காகவும் அவர் என்ன செய்யலுங்க, அவர் என்ன சொல்லித்தான் அடிச்சாங்க, பொய் சாட்சி சொல்லித்தான் என்ன பண்ணாங்க, அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட கர்த்தர் எதுவுமே பேசல. பாருங்க, ஏரோதும் பிலாத்தும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கர்த்தர் இப்படி இங்க அனுப்பிச்சு போயிட்டு வந்துட்டு இந்த விசாரணையில என்ன ஆயிட்டாங்க அவங்க. பாருங்க, ஒரு மரண தருவாயில கூட என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிலே, 2 பேருக்கு நடுவுல இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாமும் நம்முடைய ஜீவனே போனாலும் பிரச்சனையை மட்டும் சரி பண்ண மாட்டோம்னு என்ன செய்வோம், அப்படி செய்யறோங்களா? அப்படி செய்யக்கூடாதுங்க, அப்படி செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அப்படித்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, நாம் அப்படி இருக்கவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் அங்க தலையா இருக்கிறாருன்னா அதோடு கூட இணையப்பட்டிருக்கிற சரீரமாக இருக்கக்கூடிய சபையாகிய நாம் கூட எப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரி, இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும். இப்படி லிட்டரலா நமக்கு அடிக்கப்படக்கூடியதான விஷயங்கள் என்ன செய்யலைங்க, அங்க கொடுக்கப்படலை. மாறாக நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு எப்படி அனுமதிக்கப்பட்டிருக்குங்க பாருங்க. நேரடியாலாம் கிடையாதுங்க இல்லைங்களா, மென்டலி இல்லைங்களா. அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய கேரக்டரை அங்க நம்ம வணையப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அநேக நேரங்கள்ல அன்பான சகோதர சகோதரி, இந்த பாடத்தை எழுதக்கூடிய சகோதரவங்க குறிப்பிடும் போது எப்படி சொல்றாருன்னா, பலி செலுத்த வேண்டிய நேரங்கள் நமக்கு கிடைக்கும் போது நாம் அநேக நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சிடறோம்னா, பலி செலுத்துகிறவர்களாக காணப்பட்டுறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நாளைக்கு எனக்கு 3-4 வேத பாடங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது, நான் கேட்கிறேன், தாராளமா கேளுங்க. அதுதான் சொல்றாரு பிரதர். இந்த சகோதரர் இந்த சப்ஜெக்ட் எழுதும் போது அப்படித்தான் பேசுறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அநேக ஊழிய வாய்ப்புகள் இருக்குது பிரதர், அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். ஆனா எதை செய்ய முடியாதுங்களாம், கர்த்தர் காண்பித்தது போல அந்த குணலட்சணத்தை காண்பிக்கிறதுல தான் என்ன இருக்குது, அங்க கஷ்டங்கள், அந்த பாடுகள், அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இல்லைங்களா. ஒரு வேலையை செய்வது நம்ம என்ன பண்ணிடலாம், சில நேரங்கள்ல அது கூட நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, உலகத்தினுடைய விஷயங்கள்ல இழுக்கப்பட்டுட்டோம்னா நம்மளால செய்ய முடியாதுங்க. மாறாக அதை செய்யக்கூட வந்துட்டோம்னா எதையும் கூட செய்ய வேண்டி இருக்குது. பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, பலியும் செலுத்தணும், கூட என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, என்ன போடணும், முக்கியமான அங்கங்கள் அங்க கொண்டு போய் போடுறாங்க இல்லைங்களா, முக்கியமான பார்ட்ஸ் போடும்போது கூட என்ன போடுறாங்க, தூப வர்க்கம் போடுறாங்க. அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, அந்த பலி அது ஃபுல்ஃபில் ஆகாது. அன்பான சகோதர
அந்த பாடுகள் மூலமாக அவர் அந்த மரணத்தை அங்க அடைஞ்சிட்டார். அவர் எப்படிப்பட்டவராக இறந்துட்டார் என்று சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளும் விலகுனவரும், இப்படித்தான் யார் இருந்துட்டாருங்க? அங்க கர்த்தர் அங்க இருந்துட்டாருங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோமா தெரியுங்களா? எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமற்றவர்களும் குற்றம் உள்ளவர்களும் மாசுடையவர்களும் பாவிகளுமாக இருக்கிறோம். நமக்காக என்ன செஞ்சிட்டாருங்களா அவரு? இப்படிப்பட்ட கர்த்தர் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் பாடுகள் பட்டு அங்க தன்னுடைய ஜீவனை அங்க கொடுக்கிறவராக இருந்துட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, யாருக்காக அவர் இதை அங்க அனுபவிச்சிருக்கிறார்? வாசிங்க ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாருங்களா? அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, இப்போ நம்ம ஆதார வசனம் வந்துச்சுங்களா? அவர் நொறுக்கப்பட்டார். யாருக்காகுங்க? பாருங்க, நமக்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவேளை நாமோ அன்றைய காலகட்டங்கள்ல இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டோம்னு சொல்லலாம், இப்படிலாம் உடன்பட்டு இருக்க மாட்டோம் சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா நமக்கு கூட அங்க பேசுறாரு பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்க, ஒருவேளை நாமோ சத்தியம் தெரிஞ்சிருந்தோம் மறுதலித்து போகக்கூடியவர்களாக அங்க காணப்பட்டோம் அப்படின்னா நாம் கூட என்ன செய்யறோங்களாம்? சிலுவையில மறுபடியும் அவரை அறையுறவராக அங்க காணப்படுறோம் என்பதை கூட பார்க்கிறோம். நீங்க அந்த தியானங்கள் புக்ல இருக்கு, அடையாளங்களின் அர்த்தங்கள் பக்கம் 53 என்று நினைக்கிறேன். கரெக்டா? 53. 36 பண்ணிக்கணும். அடையாளங்களின் அர்த்தங்கள்ல பக்கம் 36 நோட் பண்ணிக்கோங்க. வாசிங்க. ரெட் லெட்டர்ஸ்ல இருக்கிறது மட்டும். ஓகே. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுதல், ஒருவன் பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை விசுவாசித்து தன்னை சீஷன் என்று அறிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கென அர்ப்பணம் பண்ணினவனாக காணப்படுவானானால் அவனது சக சீஷர்கள் அவனது இருதயத்தை நியாயம் தீர்க்காதிருப்பார்களாக. தேவனால் மாத்திரமே இருதயத்தினை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, இத பேசிட்டு அவர் தொடர்ந்து என்ன பேசுறாரு பாருங்க. அடுத்த சைட் போடுங்க. இந்த அடையாள சின்னங்களானது கிறிஸ்துவினுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகிறபடியினால், பாருங்க, இப்போ நாம கூட என்ன செய்ய போறோம்னா, அந்த நினைவு கூறுதல் என்று கூடிய நாள்ல கர்த்தருடைய பந்தியில என்ன செய்ய போறோங்க? அந்த அடையாளங்களை என்ன செய்வோம்? நாம் கூட என்ன செய்யறோங்க? அங்க செய்யறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவைகளுடைய முக்கியத்துவம் அங்க தெரியல, அவைகளுடைய விஷயங்கள் நமக்கு தெரியல என்று சொல்லி பார்க்கும்போது அது கூட எப்படி ஆகுதான் தெரியுங்களா? நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஏனெனில் இப்படியான நிலையில் பங்கு கொள்பவன் கர்த்தரை கொன்று போட்டவர்களில் ஒருவனாக இருப்பான் மற்றும் அடையாளத்தில் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம விசேஷமாக நம்ம செய்யக்கூடிய அந்த அடையாளங்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை கூட நம்ம என்ன செய்யணும்னா அங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒருவேளை நாமோ அப்படியாக கூட இல்லாம அந்த விஷயங்கள்ல கூட தவறுகளாக இருந்தோம்னா கூட எப்படித்தாங்களாம்? பாருங்க, நம்ம இந்த நோக்கம் பார்த்திருப்போம். ஒருத்தர் மறுதளிச்சு போனாருன்னா அவரை சிலுவையில் அறையக்கூடிய விஷயங்கள் அங்க அந்த வசனங்கள் பார்த்திருப்போம். ஆனா இந்த விஷயங்கள் நம்ம வாசிக்கும் போது, சகோதரர் அவர்கள் எழுதும் போது, அதை நம்ம படிக்கும் போது ரொம்ப பயமா இருக்குதுங்க. அங்க பஸ்காவினுடைய நாட்கள்ல அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் கைகளை வைக்கக்கூடிய நாமோ எப்படி நாம தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அபாத்திரமா என்ன செஞ்சிடவே கூடாதுங்க. அங்க போஜனபானம் அங்க பண்ணிடக்கூடாது. அப்போ நம்முடைய சிந்தை அது எப்படி இருக்கணும்? கர்த்தர் எப்படிப்பட்டதான சிந்தனைக்குள்ள இருந்தாரு,
அவர் எப்படிப்பட்டதான பாடுகளை அங்க அனுபவிச்சிருந்தாரு, நாம எப்படிப்பட்டதான பாடுகளை அங்க அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு கூட என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, அங்க கொடுத்திருக்குது. என்ன சொல்லி இருக்கிறாங்க வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க, நமக்கு கூட அங்க சொல்லப்பட்டுருச்சு என்னன்னா, நாம் கூட என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க, பாடுகளை சகிக்கணும். சகிச்சோம்னா என்ன செய்யலாங்க? ஆமாங்க அன்பான சகோதர சகோதரி, இதுதான் ரொம்ப முக்கியம், சகிக்கணும். ஏன்னா கர்த்தர் என்னதான் செஞ்சிருந்தாருன்னா, மரண பரியந்தம் அதை என்ன செஞ்சிருந்தாருங்க, அதை சரியாக அங்க செய்தவராக அங்க இருந்தார். தன்னுடைய கீழ்ப்படிதலை அங்க காண்பிக்க கூடியவராக இருந்தார். அன்பான சகோதர சகோதரி, அப்படியான ஒரு வாழ்க்கையை கூட நாம் கூட என்ன செய்யணும், அங்க ஜீவிச்சு அந்த வரக்கூடியதான பஸ்காவில் கூட நம்முடைய அந்த அப்பம் என்ற பாத்திரத்தில் நம்ம கைகளை வைக்கும் போது நாம் அதற்கே உண்டான சரியான ஒரு வாழ்க்கையோடு கூட முன்னாயத்தத்தோடு கூட நாம் அவைகளை நாம் அனுசரிப்பதற்கு தேவன் தாமே நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதித்து அங்கே வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.